السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. مع بعد فقد قال الله تعالى في القرآن الذي والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد للاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லாத அருமையான நிகழ் நன்றி அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடுகிறேன். சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவருடைய கருணையால் புண்ணியமிக்க ரமலானுடைய இரவில் அல்லாஹ்வுக்கு நாம் ஆற்ற வேண்டிய இபாதத்துகளை நிறைவேற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்திருக்கின்ற சுன்னத்தான அமல்களை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் எண்ணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் அடைய செய்யும் என்கிற அடிப்படையை புரிந்தவர்களாக இந்த மார்க்க உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மானுல்லாஹ்வின் கருணையின் கிருபை நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன். நேர்மை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹவாரிஜிகள் யார், அவருடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அவருடைய 2 பண்புகளை நாம் பார்ப்போம். இந்த பண்புகள் என்னெல்லாம் தெரியுமா இருக்காது? மாஷா அல்லாஹ். 1. 2வது, இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். மாஷா அல்லாஹ், சரியான புரிதல். இது எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பாட்டு பேசிட்டு நீங்க பாட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு அப்புறம் கடைசியில வரும்போது என்ன பேசினாரு ஏது பேசினாரு போது 0 வந்து நிக்க கூடாது. அதுக்குதான் அப்ப நான் இத அடுத்த நாளும் கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் இடையிலையும் கேட்பேன். அப்ப என்ன செய்யணும்? அலர்ட்டா இருக்கணும். சரிடா, கவனமா கேளுங்க. நிச்சயமா இந்த தலைப்பு நம்முடைய நம்பிக்கை, நாம் பின்பற்றுகிற மார்க்கத்துடைய அடிப்படைகள் சரியான முறையில் விளக்கிக் கொண்டு பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை நமக்கு நிச்சயம் சரியான முறையில் புரிய வைக்கும். அதற்காக இந்த தலைப்பு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வழிகேடர்களை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் நாட்கணக்கில் பேச வேண்டும். 72 கூட்டம்னா என்னது? ஒரு நாள் பேசிட முடியுமா? தலைப்பு மட்டும்தான் போட்டுட்டு போனோம், அல்லது பேர் மட்டும்தான் சொல்லிட்டு போனோம். அப்ப அதனால நம்ம எல்லா கூட்டத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்வதை விட ஒரு கூட்டத்தை பற்றி முழுமையா தெரிந்தால், ஏனென்றால் இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றிய முதல் வழிகட்ட கூட்டம். அது மட்டுமல்லாமல் எல்லா கூட்டங்களும், இதற்கு பின்னாடி வந்திருக்கிற எல்லா வழிகட்ட கூட்டங்களும் இவங்கள்ட்ட தான் அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன். இதுக்கு பின்னாடி வந்த முத்தசிலாவா இருக்கட்டும், ஷியாக்களா இருக்கட்டும், அதே போன்று ஜஹமியாக்கள், கதிரியாக்கள், முர்ஜியாக்கள், இப்ப எந்த வழிகட்ட கூட்டமா இருந்தாலும் அவர்கள்ட்ட இவங்களுடைய சில அசராத்துகள் இருக்கு, தாக்கங்கள் இருக்கு. இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், சமகாலம் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழிகட்ட கூட்டம் ஹவாரிஜ். அவங்களுடைய பேர்கள் காலங்களுக்கு ஏற்ப, இடங்களுக்கு ஏற்ப மாறுபட்டிருந்தால் கொள்கையால், சித்தாந்தத்தால் அவர்கள் ஒரே போன்றவர்கள். அப்ப அப்படியான ஒரு வழிகேட்டை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக அதிலிருந்து நாம் விலகி வாழலாம். அப்படி வாழ்ந்தால் நிச்சயம் நம்ம வெற்றிக்குரிய பாதையில் இருக்கு. இந்த தலைப்பை நாம் பேசணும். மற்றவர்களுக்கு பொருத்துவதை விட நம்ம நாம் இதை பொருத்தி பார்க்கணும். ஏன்ட்ட இந்த ஹவாரிஜுடைய குணம் இருக்கா என்ன பார்க்கிறோம் நம்ம? என்னிடத்தில் இந்த ஹவாரிஜுடைய சொல்லப்பட்ட பண்புகள் இருக்கிறதா? ஃபித்னாவுடைய நேரத்துல இன்னும் கொஞ்சம், அதாவது எரிதியில எண்ணெய் ஊத்துறது அப்படின்னு சொல்ல முடியாது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது, அந்த மாதிரியான வேலையை நம்ம செய்கிறோமா? செய்கிறோம் என்றால் நம்ம யாரு? ஹவாரிஜ். அதே போன்று நமக்கு மார்க்கத்தை பற்றிய சரியான அறிவில்லாமல் இளம் வயதா இருக்கிறோம், மெச்சூரிட்டி இல்ல, பக்குவம் இல்ல. இளம் வயது சொன்னது அர்த்தம் பக்குவம் இல்லாதவர்கள். யார் இடத்துல என்ன பேசணும், தராதரம் தெரியாமல், யாரை மதிக்க வேண்டும், யார் இடத்துல மெல்லியா பேச வேண்டும், யாரை கட்டியப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அறிவில்லாமல் அடிச்சது. எல்லாரிடத்திலும் ஒரே போன்று சகமேனிக்கு நடந்து கொள்வது என்பதுதான் இந்த ஹவாரிஜுடைய பண்பு. இப்படியான பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு இடத்தில் நம்ம ஒரு விஷயத்தை, கருத்தை பேசுவதற்கு முன்னால்
அந்த அவையில் அதை பேசுவதற்கு நான் தகுதியானவனா இல்லையா? சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வாலிபர் தாயாவே இருக்கிறாரு வச்சுங்களேன். அழைப்பாளராவே இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு கல்யாணம் ஆகல. அவர் வந்து என்ன செய்றாரு? உரை நிகழ்த்துறார். தலைப்பு என்ன? இஸ்லாம் கூறும் இல்லறம். தலைப்பு நடத்துறார். தலைப்பு பேசுறாருன்னு வச்சுங்களேன். இது எப்படி இருக்கும்? கேட்கிறவங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க மாதிரி இருக்குமா? ஏத்துக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? என்ன சொல்லுவா? டேய் நீயே மொட்டை பையன். என்ன சொல்லுவோம்? நீயே மொட்டை பையன். நீ வந்து எங்களுக்கு என்ன செய்ற? திருமணத்தை வந்து அட்வைஸ் பண்றியா? இல்லறத்துல எப்படி ஈடுபடணும்? மனைவிடத்துல எப்படி இது பண்ணணும்? மனைவி எப்படி சமாளிக்கணும்னு அட்வைஸ் பண்றியா? இந்த இங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களா இருப்பாங்க. அப்படிதானே? அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து சொல்றாரு. இது வந்து என்னது? பொருத்தப்பட்ட அப்படியான அணுகுமுறைகள் அது யாருடைய பண்பு? சுவார்ஜுனின். அதே நேரத்துல ஒருவர் ஹதீஸை சொல்லலாமா? சொல்லலாமே. ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி பற்றி சஹாபாக்கள் தன்னுடைய இல்லறத்தில் அல்லாஹ் வீட்டோர்கள் மனைவிமார்கள் எப்படி நடந்து கொண்டார் அதை பேசுறதுக்கு அவருக்கு இன்னும் வேண்டியதில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டியதில்ல. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? மௌத்த பத்தி பேசணும்னா மௌத்த ஆகிட்டு வந்த ஒரு பேசுறது தகிடும். அப்படி வராது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இல்மிலிருந்து பேசுகிறோம். அது ஓகே. ஆனால் அதை ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு பிராக்டிக்கலான அனுபவ ரீதியான அறிவை அவர் கொடுக்க முடியாது. அட்வைஸ் அவர் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடாது. அதற்கு ஒரு பொருத்தமானவர்கள். இந்த தராதரம் இந்த தராதரம் என்ன செய்யணும்? நமக்கு புரிய வேண்டும். அது புரியாமல் போனால் அவர்கள் யாரா இருப்பாங்க? ஹவாரிஜிகளா அல்லாஹ் பாதுகாக்கும். அதற்கு நமக்கு என்ன செய்யணும்? இல்மு நிறைய தேவை. அடுத்ததாக உங்களுடைய மூன்றாவது ஒரு பண்பு, மிக மோசமான பண்பு, மடமைத்தனம். அதே போன்று தவறான புரிதல், அறியாமையும் அதே போன்று தவறான புரிதலும். அதாவது நேர்மறையான புரிதலுக்கு பகரமாக எதிர்மறையான புரிதல். பாசிட்டிவான தாட்ஸ் பதிலாக நெகட்டிவான தாட்ஸ். இப்படியான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இல்மை விட்டும் உலமாக்களை விட்டும் தூரமா இருப்பாங்க. அவங்களுக்கு இல்முக்கு சம்பந்தம் இருக்காது. அவங்களுக்கு உலமாக்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. என்ன சொன்னா இல்முடைய அவைகளுக்கு அவங்க ஊருக்கு தர மாட்டாங்க. உலமாக்கள் அவங்க என்ன செய்வாங்க? பைக்காட் பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துல இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? நல்ல ஒரு ஆக்ரோஷமாக உணர்ச்சி பொங்க கேட்டா சொல்ல முடியாது. அதாவது நம்முடைய உள்ளடிக்கிறது முடியல ஏச்சு நிக்குமே அந்த மாதிரி ஒருத்தர் உரை நிகழ்த்துறாருன்னா என்ன செய்வாங்க? கேட்கறதுக்கு கூட்டமா கூட்டிடுவோம். அதே இடத்திற்கு ஒரு அறிஞர் வருகிறார். அவருக்கு ஆழமான கல்வி இருக்கிறது, மார்க்க ஞானம் இருக்கிறது. அவர் அகீதாவை நன்றாக கற்றறிந்தவர், ஃபிக்ஹை கற்றறிந்தவர், உசூல்களை தெரிந்தவர் அப்படின்னு சொன்னா அவர் பேச்செல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு என்ன செய்யாதுங்க, கேட்கிற மாதிரியே தான் இருக்காதுங்க. அவனும் அவ்வளவு பேச மாட்டாருங்க. எப்படி அவனும் பயம் பண்ண மாட்டாருங்க. அவரு ஏதோ மெதுவா பேசுவாரு. எப்படி மெதுவா பேசுவாரு. அப்புறம் போர் அடிக்க வச்சிருவாருங்க. எப்படியாவது அவர் போர் அடிக்க வச்சிருவாருங்க, தூக்க வச்சிருவாருங்க. இப்படி இனிஷியேட்டிவ் கமாண்ட்ஸ் யாருடைய பேச்சுக்கு இந்த கமாண்டு? ஆடிமுறை பேச்சு. அதே நேரத்துல ஒருத்தர் ஆக்ரோஷமா கத்துறாரு, வீராவரமா பேசுறாரு. அவர் பேசுறது கேட்கும்போது நமக்கு என்ன செய்யுது? அப்படியே ஒரு துடிப்பு ஏற்படுகிறது, உற்சாகம் உண்டாருன்னா அவரு சூப்பர், என்னமா பேசினாரு, என்ன பேசினாரு, அதெல்லாம் இங்க விஷயம் இல்லை. அவர் என்னமா பேசுறாரு அதுதான் விஷயம். என்னமோ பேசினாரு அப்படின்னு கடைசியில நினைச்சுவாங்க, கடந்து போயிடுவாங்க. இதுதான் யாருடைய பண்பு? ஹவாரிஜுடைய பண்பு. நீ யாருடைய பண்பு? ஹவாரிஜுடைய பண்பு. ஏனென்றால் அவர்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உலமாக்களோட அவர்கள் தொடர்பில் இருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு வேணும்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள மாதிரியே ஒரு அறிவியலிட்டு போயிட்டு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்னா அவங்க என்ன செய்வாங்க? உங்களை மாதிரியே ஒரு அறிவியல் இருப்பாங்க, உண்டாள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்பாங்க. இதான் ஒரு பண்பு. இதை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்புகள் வெளிப்படையாக எல்லா காலத்திலும் ஹவாரிஜிகளுக்கு காணலாம். இதைத்தான் நம்ம முதல்ல சொன்ன அந்த பண்பிட புதுசாவுல் அஸ்னான், அதாவது சிறுவயதுடையவர்களாக இருப்பார்கள், குறைந்த அறிவுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியிலும் இதுதான் சொன்னோம். இதை அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன பாதி மின் உம்மத்தி அவசியம் பாதி மின் உம்மத்தி, எனக்கு ஒரு உம்மத்தில் எனக்கு பின்னர் கூட்டம் வருவார்கள். கௌமுன் யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் சொல்லுவாங்க குர்ஆன் ஓதுவார்கள். யாரம்னா
குர்ஆனை ஓதுவார்கள். லா யஜாவிசு ஹலாக்கிமஹு. ஆனால் அந்த குர்ஆன் அவருடைய ஹுல்கும் ஹல்கும் சொன்னால் இந்த தொண்டைக்கும் இதை கடந்து செல்லாது. யஹ்ருஜூன மின தீனி கமா யஹ்ருஜு ஸஹபு மின ரம்யா. அம்பிலிருந்து வில்லிலிருந்து அம்பு பாய்வதின் போன்று அவர்கள் என்ன சொல்லுவாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லுவார் சொன்னாங்க. வில்லிலிருந்து அம்பு எரிஞ்ச விஷயம், அம்பல் விஷயம்ங்கிறது பாஞ்சு போயிடும். அது மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, பாஞ்சு போயிடுவாங்க, இஸ்லாமுக்குள்ள இருக்க மாட்டாங்க. பிறகு அந்த மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அவர்கள்தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள், படைப்பால் மிக கெட்டவர்கள். மிக மோசமான படைப்பு யார்தான்? இவங்கதான். இவங்கள மாதிரி ஒரு படைப்பு உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் இல்லை என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கு. அதே போல இன்னொரு செய்தி புகாரில வரக்கூடிய அறிவிப்பில் ரசூல் சொல்றாங்க, யக்ரவுனல் குர்ஆன லா யுஜாவிசு ஹனாஜுரஹும். அவருடைய தொண்டைக்குரிய அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன் கடந்து செல்லாது. இதற்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதாவது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆனை விளங்க மாட்டார்கள், அதனுடைய பொருளை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தொண்டைக்குரிய கணக்கான என்ன அர்த்தம்? குர்ஆனை இந்த ஓதுறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம குர்ஆனை கத்தம் தீர்த்தவர்கள் இந்த ரமலானில் கத்தம் தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கத்தம் தீர்த்தவர்கள் இருப்பார்கள். ஆனா இன்னும் ஓதுறோம், நம்ம விளங்கணுமா? அதுல என்ன சொல்லப்படுகிறது என்பது நமக்கு விளங்குகிறதா, புரிகிறதா? புரியல. ஏன் புரியாமல் போனது? புரியாமல் போனதற்கான காரணம் என்ன? நாம சொல்லுவோம் அது அரபியில இருக்குங்க, கரெக்டா? அதென்ன குர்ஆன் புரியாம போனதுக்கான காரணம்? நம்ம ஓதுற குர்ஆன் ஓதுற பக்கங்கள் அல்லது தொழுகையில் இமாமுக்கு பின்னால் இன்று ஓதுகிற போது இமாம் ஓதுகிற அந்த வசனங்கள் நமக்கு புரிகிறதா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? புரியல. ஏன் புரியல? அது அரபியில இருக்கு இல்லையா? அரபியில இருந்ததுனால நமக்கு குர்ஆன் புரியல, அதான் காரணமா? குர்ஆன் அரபியில் இருந்ததுனால தான் நமக்கு குர்ஆன் விளங்கவில்லையா, புரியவில்லையா? அதான் காரணமா? அதான் காரணமா? வேற என்ன காரணம்? மாஷா அல்லாஹ், அதான் காரணம். காரணம் என்ன? குர்ஆனை படிக்க வேண்டும், அதை விளங்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. இங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் பேச தெரியும்? கை தூங்க பாருங்க. பாருங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க மாஷா அல்லாஹ் வெறும் கூட்டமே இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பிரிட்டிஷ் பேர பிள்ளைங்களா? பிரிட்டிஷ்காரன் பேர பிள்ளைங்களா? அமெரிக்கால பிறந்தாங்களா? வேற எப்படிங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது? படிச்சாங்க தெரியுது, படிச்சுதானே தெரியுது. இப்ப நம்ம குர்ஆனை படிச்சு குர்ஆனுடைய மொழியை படிச்சா நமக்கு புரியுமா புரியாதா? ஏன் படிக்கல? நாம் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு காலம் வரையில் இந்த சமுதாயத்தின் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒருவர் இஸ்லாமை தழுவுகிறார், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் முதலில் என்ன செய்வாங்க? குர்ஆனுடைய மொழியை படிப்பார்கள், அரபியை படிப்பார்கள். இதுல நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரபு மொழிக்கெல்லாம் ஒன்றும் சிறப்பு கிடையாதுங்க. ஏன்? ரசூலுல்லாஹே சொல்லிட்டாரு, என்னது? லா ஃபாதிலல் அரபி அலா அஜமி. அஜமியை விட அரபிக்கு சிறப்பு இல்லை, வெள்ளையனை விட கருப்பனுக்கு சிறப்பு இல்லை அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தண்ணி அரபு மொழி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அப்படி கேள்வி கேட்பான். நம்ம அரபு மொழியவா தூக்கி பிடிக்கிறோம்? அரபு மொழி வெறும் மொழி என்பதற்கு வேண்டியா தூக்கி பிடிக்கிறோம்? அரபு மொழியில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ் எந்த மொழியில இறக்கி இருக்கிறான்? அரபு மொழியில இருந்து இறக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி எது? அரபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் எதுல இருக்கு? அரபு மொழியில இருக்கு. அப்ப அது விளங்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அரபு மொழி படிச்சாகணும். இமாம் புகாரி அவர்கள் யாருக்கெல்லாம் தெரியும்? அவர் எந்த நாட்டவர்? எந்த நாட்டவர்? ரஷ்யா. ரஷ்யா அரபு நாட்டில இருக்கு. ரஷ்யா அரபு நாட்டில இருக்கு. இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த கிதாபுகள் என்ன? சஹீஹ் புகாரி, அதபுல் முஃப்ரத், தாரிகுல் கபீர், கல்கு அஃபாலில் இபாத், இதெல்லாம் ரஃபுல் யதைன், இப்படி இருக்காங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் தொகுத்தாரு. எல்லா புத்தகம் என்ன மொழியில இருக்கு? அரபு மொழியில இருக்கு. அவர் யாரு இல்ல, அவர் அரபி இல்ல, அவருடைய மாப்பா அம்மாவும் அரபி இல்ல. நல்லா விளங்கிக்கணும். ஏதோ அவரு
ரஷ்யால பிறந்தாலும் வாப்பா போல அரபி அங்க போய் செட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவருடைய பாட்டனார் அவங்க தான் முதல்ல இஸ்லாத்துக்கு போறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தந்தை தந்தையுடைய தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற பாட்டனார் அவங்க தான் இஸ்லாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சமுதாயத்தில் இஸ்லாம். அப்படி இருக்கிற ஒருவர் என்ன செய்றாங்க, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், அரபியை கற்றுக்கொண்டார்கள், இஸ்லாமிய ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு உலகம் முழுக்க பயணம் மேற்கொண்டார்கள், ஹதீஸ்களை தொகுத்தார்கள். எந்த மொழியில? அரபு மொழி. அதற்கான முயற்சிகள் அவங்க கத்துக்கிட்டாங்க. சமகாலத்துல கூட அப்படித்தான். ஒரு யூரோப்ல பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு தப்லீக் கூட்டத்தை நம்ம பார்த்தோம். தப்லீக் கேட்டா இங்க உள்ள தப்லீக் மாதிரிலாம் அவங்க வேற மாதிரி. அவங்க தங்களை தஸ்கீத் பண்றதுதான் பயணம் செய்வதோட நோக்கமா கருதுறாங்க. அப்படி ஒரு பள்ளியில ஒரு கூட்டமா உட்கார்ந்துட்டு தர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. பேசுறவங்க அரபியில பேசுறாரு. உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் நமக்கு அரபி தெரியுமே அப்படின்னு போய் கூட்டத்தில் உட்கார்ந்த உடனே வெள்ளக்காரர் ஒருத்தர் பிரான்ஸ்காரர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, சலாம் சொல்லிட்டு கை கொடுத்து உங்களுக்கு அரபி தெரியுமான்னு கேட்டார். ஆமா அரபி தெரியும் சொன்னோன்னா அவர் வந்து எப்படி நீ அரபி கத்துக்கிட்டேன்னு என்ன பார்த்த ஒரு ஆச்சரியம். நான் தமிழ்நாட்டுக்காரன், இந்தியாக்காரன், உனக்கு எப்படி அரபி தெரியும் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து ஆச்சரியமா கேட்டார். நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இதுல இது நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. சின்ன பையனா இருக்கும். அதுதான் அவருக்கு நம்ம மேல அந்த ஆச்சரியம். அப்போ நான் அவரை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி அரபி தெரியும்? அவருக்கு யாரா இருக்காரு, பிரான்ஸ் நாட்டவரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்க என்ன செஞ்சோம், ஏற்றுக்கொண்ட எங்களுடைய தலைமுறை எல்லாம் அரபியை கற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நாங்க செஞ்சோம், குரானை கத்துக்கணும், அதை அரபி கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், எந்தெல்லாம் மொழியை கற்றுக்கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சியில் 1% கூட நம்ம சேர்ந்த குரானு கொடுப்பதில்லை. அதனால குரானுடைய மானம் பொருளுக்கு புரியவில்லை. அப்ப இதுதான் யாருடைய பத்து என்று சொன்னாங்க, சவான்களுடைய பண்பென்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹதீஸில் சொல்லி காட்டினார். இமாம் இப்னு குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவங்க குரானை படிப்பாங்க, அது அவருடைய தொண்டைக்குரிய கடக்காது என்பதை பொருள் என்று சொன்னார். குரானை ஓதுவதன் மூலமாக அவர்கள் எந்த பயனையும் அடைய மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, குரான் அவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி தெளிவான சுன்னாவின் அடிப்படையில் விளக்கம் அளிக்க மாட்டார்கள். மாறாக என்ன செய்வாங்க, சுன்னாவை பற்றி இவங்களுக்கு அறியாது. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் அதற்கான அர்த்தம். இதுக்கு குரான் வசனத்துக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லாம யார் முன்னோர்களோ அவர்களையும் அவருடைய வழி சேர்ந்தவர்களையும் என்ன செய்வாங்க, காத்திராக்குவாங்க. அவர்களுடைய சாட்சியத்தை அவருடைய அறிவிப்புகளை எல்லாம் பொய்யாக்குவாங்க. குரானை தன்னுடைய மனவீச்சை பிரகாரம் விளக்கமளித்து தானும் வழிகிட்டு பிறரையும் வழிகெடுத்தார்கள். இதனால் அவர்கள் சில குரானை கொண்டு எந்த பலனையும் அடையவில்லை, இதை ஓடுவதனால் எந்த நன்மையும் அடையவில்லை. மாறாக எப்படிப்பட்ட நன்மை என்று சொன்னா, ஒருத்த சாப்பாடு இருந்து கொண்டு இருக்குது, அதை மெல்லாம விழுங்குடா, சாப்பாடு மென்று சாப்பிடணும் இல்லையா, மென்று சாப்பிட்டா என்னது அது டேஸ்ட் தெரியுமா, அதுதான் நமக்கு என்னது சத்து. நம்ம சாப்பிடும் போது மென்று சாப்பிட்டால்தான் இந்த சாப்பாடு விஷயம் ஊட்டம் நமக்கு செய்யும். சாப்பாடு எதுக்காகன்னு சொன்னா, சாப்பாட்டுல இருந்து நமக்கு ஊட்டம் கிடைக்கும், எனர்ஜி நம்ம ஒரு உடம்புக்கு போய் சேரணும். அப்ப நம்ம மெல்லும் போது என்ன ஆகும்னா, அந்த மெல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய தலைவா என்று சொல்லக்கூடிய உமிழ்நீர் அந்த உணவோடு கலந்து அது நம்முடைய வயிற்றுக்கு போய் அது அங்கேயே என்ன செய்யும், டைலூட் ஆகும். என்னன்னு, இது பிளட், இது சத்து, இது கழிவு அப்படின்னு எல்லாமே என்ன செய்யும், நம்முடைய உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு செல்லும் போதே பிரிஞ்சிடும். சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் இல்லையா, அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த செப்பரேஷன் வேலையெல்லாம் நடந்துடும். இதுதான் உணவு சாப்பிடும் போது மென்று சாப்பிடுவது கிடையாது. ஒருத்தர் மென்று சாப்பிடல, டெய்லி நிறைய சாப்பிடுறாரு, நல்லா கேட்டுங்க, வாரி வாரி சாப்பிடுறாரு, ஆனா மெல்ல மாட்டாரு, வயிறை மட்டும் நினைச்சுப்பாரு, சரிங்களா, அவருக்கு ரத்த சோகை இருக்கும். அவருக்கு என்ன இருக்கும், ரத்த சோகை, அனாமிக் எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஏன்னா அவருடைய உடம்புல என்ன இருக்காது, பிளட் இருக்காது. அதே மாதிரி அவருக்கு எனர்ஜி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. அவர் நிறைய சாப்பிடும்போது வயிறு நிரப்போடு எல்லாம் கழிவா போயிடுவாங்க, எல்லாம் கழிவா போயிடும். இதே நிலைதான் யாருடைய நிலை, குரானை ஓதுகின்ற ஹவாரிஜுடைய நிலை என்று நினைச்சாங்க இமாம் இப்னு அப்துல் பர்ர் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அதனாலதான் ரசூல் சொல்றாங்க, இந்த தொல்பொழியே இது கடந்து சென்றார். அப்படியாக ஓட்டுவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு போர்ல இருந்து கொண்டு இருக்கிற போது அவரிடத்துல என்ன செய்றாங்க, ஹவாரிஜிகளை பத்தி கேட்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஐயுஹன் நாஸ் இன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். யஹ்ருஜு கௌமுன் மின் உம்மத்தி யக்ரவுனல் குர்ஆன லைஸ கிராஅத்துஹும் இலா கிராஅத்திக்கும் பிஷை. அந்த மக்கள் குர்ஆனை என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வெளியே வருவாங்க. அவங்க குர்ஆன் ஓதுவாங்க. உங்க குர்ஆன் ஓதுவதில் அவங்களோட ஒன்றுமே கிடையாது. உங்களோட பயங்கரமா ஓதுவாங்க. வலா ஸலாத்துக்கும் இலா ஸலாத்திஹிம் பிஷை. உங்க தொழுகை அவங்க தொழுகை ஒப்பிடுறது ஒன்றுமே கிடையாது. வலா சியாமுக்கும் இலா சியாமிஹிம் பிஷை. அதே போல உங்க நோன்பு அவங்க நோன்போடு ஒண்ணுமே கிடையாது. யக்ரவுனல் குர்ஆன யஹ்ஸபூனஹு அன்னஹு லஹு. அவங்க குர்ஆன் ஓதுவாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமானது என்று எண்ணிக்கொள்வார்கள். வஹுவ அலைஹிம். ஆனால் எல்லாம் அவர்களுக்கு எதிராக. எப்படி குர்ஆன் ஓதிட்டு குர்ஆன் அவங்களுக்கு சாதகமானது என்று அவங்க சில வசனங்களை எடுத்துக் கொள்வார்கள். அதெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பாதமா இருக்கும். வஹுவ அலைஹிம் லா தஜாவிசு ஸலாத்துஹும் தராக்கிஹிம். அவருடைய தொழுகை அவருடைய பிடமையை கடந்து செல்லாது. எம்ருக்கு இஸ்லாமிக்கமா எம்ருக்கு சஹபின ரபியா. வேட்டை பிராணியின் உடலிருந்து அம்பு வெளியேறி செல்வதை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. யாரு? இந்த ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சயகூனு ஃபீ உம்மத்தி இஹ்திலாஃபுன் வ ஃபுர்கத்துன். என்னுடைய சமுதாயத்தில் கருத்து மோதல்கள், முரண்பாடுகள், பிரிவினைகள் உண்டாகும். அப்ப அந்த நேரத்துல கௌமுன் யுஃஸினூனல் கீல. அப்போ ஒரு கூட்ட மக்கள் செய்வாங்க, சொல்ல வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சொல்லலாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. வயுஸியுனல் ஃபேல. செயலு மோசமா இருக்கும். சொல்லு சுல்தானு செயலு ஷைத்தானு. சொல்லு சுல்தானு செயலு ஷைத்தானு. அப்படி உள்ளவங்க இருப்பாங்களா? இந்த மாதிரி மக்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. யக்ரவுனல் குர்ஆன். அவங்க குர்ஆன் ஓதுவாங்க. லா யுஜாவிஸ் தராக்கிஹிம். அவர்கள் அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டைக்குள்ளே கடந்து செல்லாது. யதுஊன இலா கிதாபில்லாஹி வலைஸ ஃபிஹி பிஷைஇன். அவர் அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் மக்கள் அழைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதே போன்ற ஒரு செய்தி என்ன செய்றாங்க, நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு உமர் அவர்களிடத்துல இந்த ஹவாரிஜிகளை பற்றி நிலைப்பாடு என்ன, ஹரூரியாக்களை பற்றி நிலைப்பாடு என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்றாங்க, கான யராஹும் ஷிரார ஹல்கில்லாஹ். இப்னு உமர் அவர்கள் இந்த ஹரூரியாக்கள் ஹவாரிஜிகளை மிக மோசமானவர்களாக கண்டார்கள். இன்தனகு இலா ஆயாத்தில் குஃபாரி ஃபஜஅலுஹா ஃபில் முஃமினீன். அவங்க பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, குஃபார்கள் சம்பந்தப்பட்டு இறக்கப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, மூமின்களுக்கு கொடுத்துறாங்க. சரிங்களா? குஃபார்கள் யாரு? காஃபிர்கள், நிராகரிப்பார்கள் சம்பந்தமா அருளப்பட்டிருக்கிற வசனத்தை நான் எடுத்துக் கொண்டு வந்து அவங்க யாரோட ஒப்பிடுவாங்க? இதெல்லாம் மூமின்களுக்கு சொல்லப்பட்டது மாதிரி, அதாவது அவங்களை சாராதவங்களை எல்லாருக்குமே இந்த வசனங்கள் என்ன செய்வாங்க, சாட்டி விடுவார்கள் என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படியான மிக மோசமான பண்புடையவர்களா குர்ஆனுடைய விஷயத்தில், ஞானத்தின் விஷயத்தில் இவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஸ்ஸலு பிதஅத்துஹும் ஃபஇன்ன அஸ்லஹா மா ஃபஹிமு மினல் குர்ஆனி ஃபகலிது ஃபீ ஃபஹ்மிஹி. அவருடைய பிதஅத்துடைய அஸ்ல் என்னன்னு சொன்னா, குர்ஆன் அவங்க விளங்கல, குர்ஆனை விளங்குவதில் அவர்கள் தவறளித்தார்கள். இமாம் இப்னு ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, காலு எந்த அப்பலுல் குர்ஆன் அலா கைரி முராதிலு. குர்ஆன் என்ன பொருளை சொல்லுகிறதோ அந்த பொருள் அல்லாத வேறொரு அர்த்தத்தை குர்ஆனுக்கு குறித்து அதற்கு விளக்கம் அளிப்பார். அது மட்டும் இல்லாம அதன் அடிப்படையில் தங்களுடைய கருத்தின் அடிப்படையில் செய்வாங்க, அதை மாற்றி வைப்பார்கள் என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த அவருடைய அறியாமைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னா, ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களில் மனிதர்கள் அவர்களுக்கு சில தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக மனிதர்களை நியமித்த போது அவர்களை காஃபிராக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முரண்படக்கூடியவர்களை கொலை செய்வதை அவமானதாக்குறாங்க. அதே போன்று யாரெல்லாம் அகதி திம்பாவா இருக்கிறாங்க, அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய சிறுபான்மையர், அவர்கள் எல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய விஷயத்துல உடன்படிக்கை பேணக்கூடியவர்களா இருந்தார்கள். முஸ்லிம்களோடு போர் செய்யாதவர்களா இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் போர் செய்யக்கூடியவர்களா இருந்தார். இதெல்லாம் என்னது, இந்த ஹவாரிஜிகள் என்பவருடைய மடமைத்தனத்தின் வெளிப்பாட்டு. ஏன்னு சொன்னா,
அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா கல்வி என்கிற ஒளியை எடுத்து விட்டான். அவர்கள் என்ன செய்றாங்க? இல்ம் என்கிற அந்த உறுதியான கயிறை கட்டி பிடித்துக் கொள்ளவில்லை. இதற்கு எடுத்துக்காட்டா யார் உதாரணம் சொல்லணும்னு சொன்னா அவங்களுடைய தலைவன் யாரு? சவாத்துகளுக்கு தலைவன். யார் அந்த தலைவன்? துல் குவைஸரத்து தமீமி என்று சொல்லக்கூடிய நபர். இவர் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்தவர். இவர் எந்த அளவுக்கு இவர் அவங்க ஏன் ஹவஞ்சுடைய தலைவர் சொன்னாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க? போரில் கிடைத்த பொருளை பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு சில கூடுதலா கொடுக்குறாங்க. கூடுதலா கொடுக்கிறத பார்த்த உடனே இவரு யாரு? துல் குவைஸரா என்பவர் என்ன செய்யறாரு? யாதுல் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு இருந்தாரு நீதமா நடந்து கொள். எப்படி சொன்னாங்க? யா முஹம்மது யாதில் முஹம்மதே நீதமா நடந்து கொள்ள நீ. முதல்ல இந்த வார்த்தையே தப்பு. என்னது? ரசூலுல்லாஹ் அவர்கள் என்னன்னு கூப்பிட்டாரு? அவரு என்னன்னு கூப்பிட்டாரு? முஹம்மது கூப்பிடலாமா? ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பேரு முஹம்மது தான். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்களை சொல்லுகிற போது அழைக்கிற போது அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அய்யுஹல் நபி அய்யுஹர் ரசூல் ஓ ரசூலே ஓ நபியே இதுதான் அல்லாஹ் அழைக்கிறான். ஏன்? ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். மக்கள் அப்படித்தான் அழைக்கணும். யார் வந்து மகையர்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் அவங்க வீட்டு வாசல் வந்து செய்வாங்க பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த அல்லாஹ் உதல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுதான் அரபு மக்களுடைய வழக்கமா இருந்தது. ஆனா அல்லாஹ் அதை வந்து வகைக்கிறான், அதை திருத்துறான். அப்ப அதன் அடிப்படையில ரசூலுல்லாஹ் அவருடைய பேரை சொல்லுகிற போது கண்ணியத்தோடு பேச வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பேசுகிற போது கண்ணியத்தோடு பேச வேண்டும். குரலை உயர்த்தி பேசக்கூடாது. இப்படி எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? சட்டத்தை தந்திருக்கான். ஆனா இந்த ஆள் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் அவர்களை மரியாதை குறைவா அழைக்கிறார்கள். அது ஒரு பெரிய தப்பு. இது ஹவார்ஜுடைய போக்கு. யாரு எவரு அவருக்கான கண்ணியம் என்ன அந்தஸ்து எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஓ நீ மனுஷன் நானும் மனுஷன். அதுக்கு லாஜிக் அவங்கள்ட்ட என்னது? நீ மனுஷன் நானும் மனுஷன். என்ன நான் உன்னை பேர் விட்டு கூப்பிட்டா நீ என்ன பெரிய வானத்துல இருந்து வந்த இவனா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? வானத்துல இருந்து வரலங்க, பூமியில உள்ளவங்க வந்தாங்க. ஆனா பூமியில உள்ளவங்க எல்லாரும் ஒரே தராசுல இருப்பாங்களா? ஒரே தரத்தாடி வரலாம் இல்லதானே? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான்? உங்களின் கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்கள் சமமாவர்களாம் கேட்கிறாங்க இல்லையா? கேட்கிறாங்க இல்லையா? அதே போன்று நல்லவர்களும் தீயவர்களும் சமமாவர்களாம் கேட்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? சமம் அல்ல. கல்வி உள்ளவர்கள் வேற, கல்வி இல்லாதவர்கள் வேற, நல்லவர்கள் வேற, தீயவர்கள் வேற. ரெண்டு பேரும் ஒரே அந்தஸ்து வச்சு பார்க்கக்கூடாது. நல்லவர்களா இருந்தால் அவர்களுக்கான கண்ணியம் வேற, தீயவர்களா இருந்தால் அவர்களுக்கான இடம் மதிப்பு என்பது வேற. அப்படி என்ற அந்த தராதரத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதையெல்லாம் பொருட்படுத்தாம அவன் ரசூலுல்லாஹ் அவர்களை நேர்விட்டு சொல்லுங்க அழைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மேலே கொண்டுச்சாங்க. பழி யார் மேல? ரசூலுல்லாஹ் அவர்களை பழி சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க நீதமா நடக்கணும். இது வந்து இன்னொரு அதேங்கிற வரும்போது வல்லாஹி மா ஹாஜி கிஸ்மத்து உரீத பிஹா வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி கொடுக்கப்பட்ட பங்கீடு கிடையாது இது. அல்லாஹ்வுடைய விருத்தத்துக்காண்டி அல்லாஹ்வுடைய திருப்திக்காண்டி பங்கு வைக்கப்பட்ட பங்கு கிடையாது. இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வை பயப்படாம, அதாவது இன்னொரு தஹில்லா அல்லாஹ்வை பயந்து கொள் என்று செய்வாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நபர் சொன்னதாக ஹதீஸ். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் முகம் சிவந்து கொண்டு பேசுறாங்க. வைஹக் ஃபைல்லம் அஅதில் ஃபமன் யஅதில். உனக்கு நாசம் உண்டாகட்டும். நான் நீதமா நடக்கிறேன்னா உனக்கு யார் நீதமா நடப்பான்? என்ன காரணம்? உலகத்திற்கான நீதத்திற்கான அளவுகளை அம்மா யாரை வைத்திருக்கிறார்? ரசூலுல்லாஹ் அவர்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் அவர்களிடத்துல போய் நீ நீதமா நடக்கணும்னு சொல்லுவானா? இது எவ்வளவு பெரிய மோசடிக்காக. அப்படியான ஒரு செயலி செய்தவர் தான் யாரு? துல் குவைஸரா என்கிற நபர். அந்த துல் குவைஸரா அதுதான் இமாம் சொல்லி காட்டுறாங்க. இவருடைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? அதாவது ஹவார்ஜுடைய தலைவர் அவர்கள் தான் ஹவார்ஜு வைத்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க சஹாபாக்கள் அந்த நேரத்துல இரண்டு அறிவிப்புகளை இரண்டு விதமா வரும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு கேட்டார்கள் என்று வரும், உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள் என்று வரும். என்னன்னு? யா ரசூலுல்லாஹ் கழுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்களை இழிவா பேசினார்கள் அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த வேற என்ன செய்விடுறேன் அப்படின்றத நிற்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேண்டாம் அப்படிலாம் செய்யாதீங்க. இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க. இவனுடைய வம்சாவளியில இவனுடைய பித்தொண்டர்களா வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? வேட்டை பிராணியின் உடலில் அம்பு வெளியேறி செல்வதை போன்று பாகத்தை விட்டு வெளியேற்றுவோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் செய்தி பதிவு செய்றாங்க. யார் அவங்க? ஹவார்ஜுகள்.
இது இவங்களுடைய ஹெம்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ்விடத்திலே நீதம் இல்லாமல் நடந்து கொண்டார் என்று அவர் படித்திருக்கிறார் என்று சொல்றாங்க இமாம் பின் ஹஜர் அஸ்கலானி என்பவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் அறிஞர்களை விட்டும் அறிவை விட்டும் தூரமானவர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. அதனால தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நீண்ட சம்பவம், நான் இதை இந்த உரையில அதை உட்படுத்த முடியல. ஆனா சில சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அலி அல்லாஹ்வுடைய படையிலிருந்து வெளியேறி சென்றவங்க யாரு? ஹவாரிஜிகள். அலி அல்லாஹ்வுக்கும் முஆவியாவுக்கும் மத்தியில் நடந்த போர்ல. அப்ப இந்த ஹவாரிஜிகள் என்கிற ஒரு கூட்டம் நஹ்ருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. அப்ப அந்த இடத்திற்கு என்ன செய்றாங்க, அலி அல்லாஹ்வுக்கு அனுமதி கேட்கிறாங்க. யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறதுக்கு அலி அல்லாஹ் தயங்குறாங்க. நீங்க தனியா போக வேண்டாம், போனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான மூர்க்கத்தனமான மக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? குர்ஆனை மன்னன் செஞ்சவர் மட்டும்தானா? ஹபுர் ஹாதி உம்மா, இந்த உம்மத்தின் ஆகச் சிறந்த அறிஞர் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஆகச் சிறந்த அறிஞர். யாருக்கு மத்தியில? சஹாபாக்களுக்கு மத்தியில. அதனால்தான் அவர் சிறு வயசா இருக்கும்போது உமர் அவர்கள் செய்றாங்க, பெரும்பட்ட சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு அவைக்கு மார்க்க விளக்கங்களை கருத்துக்களை பகிர வேண்டிய ஒரு அவைக்கு அவர் அழைத்து செல்வார். இப்ப மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கு, நாங்க கூட்டு வந்தோமா, நீங்க வந்து கூட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. உமர் அவர்கள் செய்றாங்க, இவருடைய ஞானத்தை அந்த இடத்தை புரிய வைக்கிறார். இவர் எவ்வளவு பானை பற்றி ஞானம் உள்ளவர் என்று. அப்படியான ஒரு நபர். அதே போன்று ரசூலுல்லாஹி பிரார்த்தித்திருக்கிறாங்க. என்னன்னு? அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் வ ஃபக்ஹிஹு ஃபித்தீன். அல்லாஹ் இவருக்கு மார்க்க ஞானத்தை கொடு, குர்ஆனை விளக்குகின்ற ஆற்றலை கொடு, கல்வியை கொடுத்து ரசூலுல்லாஹி அவர்கள் பிரத்யேகமா பிரார்த்தித்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு சஹாபினா யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு பர்மிஷன் கேட்கறாங்க போறதுக்கு. அவர் மறுக்கிறாங்க. ஏன்னா அவரை என்ன செஞ்சுருவாங்க, இவருக்கு இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அவங்களுக்கு என்னது, சமாசமாதான் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு இவருடைய கல்வியோ, இவருடைய ஞானமோ, இவருக்கு மார்க்கம் தெரிந்து கொண்டிருக்கிற சிறப்பான எதுவுமே தெரியாது. இப்படி தெரிஞ்சிருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொலை செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு காரணம் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அப்படியான மக்கள் என்பதனால அலி ரலியல்லாஹு பயப்படுறாங்க. இவரை ஏதாவது பிடிட்டு வரும். அலி ரலியல்லாஹு அவங்களை என்ன செய்றாங்க, கன்வின்ஸ் பண்றாரு. யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், நான் பாத்துக்கிறேன், எனக்கு நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க, நான் தான் கலீஃபா அமீர், ஒரு அனுமதி கொடுக்காம எடுத்து போக முடியாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அனுமதி கொடுத்து அனுப்புறாரு. போனவரு ஒரு நீண்ட சம்பவம், பெரிய ஒரு விவாதம் நடக்கும், அருமையான ஒரு விவாதம். அந்த விவாதம் நம்ம ஒரு தலைப்பா பேசியிருக்கிறோம், வரலாற்றை திருத்திய ஒரு விவாதம் என்று அது ஒரு தலைப்பா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அதை கேளுங்க. இந்த தலைப்புல இந்த விவாதத்தை முழுக்க நம்ம செஞ்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இந்த உரையாடல், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே போனாங்க, அவங்க பதில நடந்த அந்த விவாதம் வரலாற்றை திருத்திய விவாதம். ஏன் அப்படின்னா 6000 பேர்கிட்ட ஹவாரிஜிகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை பேசி அவங்க வென்றடித்து 4000 பேர் தௌபா செய்ய தேடி வந்துட்டாங்க. அவருடைய அறியாமை புரிந்து கொண்டு, நாங்க தவறுதான் இருக்கிறோம், நாங்க அறியாமையில தான் இருக்கோம் சொல்லி தௌபா கிட்ட வந்தாங்க என்பது வரலாறு. அதான் அந்த வரலாற்றுடைய அந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான செய்தி. அப்ப அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. அங்க போயிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போது சொல்லுவாங்க, அதைத்துக்கு மின் இந்திய அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடத்திற்கு வந்திருக்கிறேன், உங்களோடு பேச வந்திருக்கிறேன். எங்க இருந்து வர? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், அல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள் அடங்கிய ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களிடமிருந்து வருகிறேன். வமின் அந்தி இப்னு அம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையின் மகனாராகிய யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. வசிஹ்ரி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாகிய அலி அவர்களிடமிருந்து வருகிறேன். அலைஹி நஸலல் குர்ஆன், அவர்களிடம் தான் குர்ஆன் இறங்கியது. யார்ட்ட குர்ஆன் இறங்கிச்சு? அந்த சஹாபாக்களுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு. அப்படின்னு அர்த்தம். வஹியே நேரா குர்ஆன் சஹாபாக்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கூட்டம் சொல்ற மாதிரி, இங்க உள்ள ஹவாரிஜிகள் சொல்ற மாதிரி. சஹாபாக்கள் நேரடியாக குர்ஆனுக்கு விட்னஸா இருந்தோம், சாட்சியா இருந்தோம். குர்ஆன் இந்த வசனம் எங்கே அருளப்பட்டது, யார் விஷயத்தில் அருளப்பட்டது, இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? சஹாபாக்களுக்கு தெரியும். அதுதான் அவர் பேசுறாரு, பதிவு செய்கிறார். அலைஹி நஸலல் குர்ஆன், அவர்களிடத்தில் தான் குர்ஆன் இறங்கியது.
இருக்கும். உங்களை விட குரானுடைய விளக்கம் அவர்கள் அதிகம் அறிந்தவர். யாரு? சஹாபாக்கள். உங்களை விட விளக்கம் யாருக்கு தெரியும்? பாருங்க, இதுல அவருடைய பணிவையும் பாருங்க. அவர் தான் எல்லாரோட அதிகம் தெரிஞ்சவரு. ஆனா அவர் அப்படி சொல்லல. யாருக்கு தெரியும்? சஹாபாக்களுக்கு தெரியும். அவர் சஹாபிதான். அவர் யார்தான்? சஹாபிதான். அந்த பணிமையை வந்து செய்றாரு. ஒரு அறிஞராக வந்து அதை வெளிப்படுத்துகிறார். வலைஸ ஃபீக்கும் மின்ஹும் அஹதுன். உங்களில் ஒருத்தன் கூட சஹாபி கிடையாது. நல்லா பதிவு செய்து கொள்ளும். கவாரிஜுடைய கூட்டத்துல சஹாபி என்கிற நபர் யாருமே இல்ல. சரிதா? ஏன்னா சில மக்கள் அறியாமை காரணமா சஹாபாக்களே சகலுக்குள் தங்களுக்குள்ள அடிச்சுட்டாங்க. சஹாபாக்குள்ள கவாரிஜிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். சஹாபாக்களே நரகவாசிகளே சொல்றாங்க இல்லையா? நம்ம நேற்று உரையில சொல்லி காட்டுறோம் இல்லையா? ஹவுஸ்ல தடுக்கப்படுறவங்க யாரு? சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய கவாரிஜிகள். இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பேசுறாரு. அவரு அடித்து நொறுங்குகிறார். என்ன சொன்னாரு? உங்களுடைய கூட்டத்தில் சஹாபி சட்டை ஒருத்தரும் கிடையாது. அப்படின்னா அர்த்தம், ஒரு சஹாபி கவாரிஜிக்கு போகல. சஹாபிகள யாரும் சில கவாரிஜி என்கிற கூட்டத்துல இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளல. ஏன்னா அவங்க எல்லாம் மொழிகிறது. அவர்கள் புதுமையா உருவானவர்கள், விதத்துவாதி. இதை சொல்லி இதை என்ன செய்றாங்க? பதிவு செய்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கவாரிஜிகளை காட்டிலும் சஹாபாக்கள் தான் என்ன செய்வாங்க? குரானை விளங்கினாங்க. ஏன்னா அவங்கதான் உலமாங்களோடு இருந்தாங்க. அவங்கதான் குரானையும் மார்க்கத்தையும் முறையாக என்ன செஞ்சாங்க? கற்றுக்கொண்டார்கள். இமாம் இப்னு ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஸ்லாஃபுல் கவாரிஜி கானு அராபன். இந்த கவாரிஜ் அவங்க காலத்துல இந்த கவாரிஜ் சுத்தி காட்டிச்சாங்க. இந்த கவாரிஜுடைய முன்னோர்கள் ஆராபுகளா இருந்தாங்க. ஆராபுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிராமவாசிகள், கிராமத்தார்கள் அப்படி சொல்ல முடியா? அவங்களா இருந்தாங்க. கராவும் குரான கபரைய தஃபத்தஹும் பிஸ்ஸுனனி சாபித்தா அனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய உறுதியான சுன்னாக்களை விளக்குவதற்கு முன்பாகவே அவர்கள் குரானை படித்தார்கள். அப்படின்னா அர்த்தம், குரானை படிச்சாங்க. ஆனா என்ன செய்யல? சுன்னாவை விளங்கல. சுன்னா என்பது குரானுக்கான விளக்கம். ஒரு காங்கா விதி என்று சொல்லப்படும். குரான் இல்லாமல் சுன்னா வந்து விளங்கிடலாம். சுன்னா இல்லாம குரானை விளங்க முடியாது. புரியுதுங்களா? ஹதீஸ் விளங்குவதற்கு நமக்கு என்ன தேவையில்லை? குரானுடைய துணை தேவையில்லை. ஆனா குரான் விளங்குறதுக்கு என்ன வேணும்? ஹதீஸ் வேணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு இந்த குரான் இறக்கி இருக்கிறோம் எதற்காக? நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது. குரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கியது. ஆனா அது யாருக்காக இறங்கியது? மக்களுக்காக இறங்கியது. அந்த மக்களுக்கு அந்த இறக்கப்பட்ட அந்த குரானை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யார் மீது இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அதான் சுன்னா. சுன்னா இல்லாம நம்ம செய்யாது, குரானை விளங்க முடியாது. அப்ப அதனாலதான் என்ன செய்றாங்க? அவங்க குரானை சுன்னா உறுதியான சுன்னாவை இவர்கள் விளங்குவதற்கு முன்பாக குரானை அவர்கள் படித்தார். அவங்க ஒருத்தரும் மார்க்க அறிஞர்களா இல்ல. யாருல? அந்த கவாரிஜிகளை சேர்ந்த முன்னோர்கள். ولا من أصحاب ابن مسعود ولا أصحاب عمرو ولا أصحاب علي ولا أصحاب عائشة ولا أصحاب أبي موسى ولا أصحاب معاذ بن جبل. இவர் என்ன செய்றாங்க? அவங்கள யாருமே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பாடம் படிச்சவங்க கிடையாது. உமர் பின் ஆசிரத்துல பாடம் படிச்சவங்க கிடையாது. அதே போன்று அலி ரலியல்லாஹு பாடம் படிச்சவங்க கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு பாடம் படிச்சவங்க கிடையாது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு பாடம் படிச்சவங்க கிடையாது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு படிச்சவங்க கிடையாது. அதே போன்று அபூ தர்தா ரலியல்லாஹு, சல்மான் ரலியல்லாஹு, ஸெய்த் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு யாரிடத்துல என்ன செய்யல? பாடம் படித்தவர்கள் அல்ல. அவங்கள்ட்ட பாடம் படிச்சவங்க யாரு? தாபீன்கள். அவனை படிச்சவங்க யாரு? தாபீன்கள். கவாரிஜிகள் அல்ல. கவாரிஜிகள் படிக்கல. ولهذا تجدهم يكفر بعضهم بعضا عند اقل نازله. அவங்கள்ட்ட இதனாலதான் நீங்க அவங்கள்ட்ட பாக்குறீங்க சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி அவர்களின் ஒருவரை ஒருவரும் காஃபிராக்குவார். யாரு? ஒரு கவாரிஜி இன்னொரு கவாரிஜை காஃபிராக்குவான். ஒரு கவாரிஜி இன்னொரு கவாரிஜை காஃபிராக்குவான். இன்னைக்கு இந்த செயல் நடக்குதா இல்லையா? நேற்று வரைக்கும் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய ஆசான், என்னுடைய கொள்கை தலைவன், கொள்கை குன்று என்று பேசியவர்கள் முறம் பெற்று விட்டோன்னு அவனா அவனை விட பெரிய அயோக்கியம் வேற யாரும் இல்ல. அவன் எவ்வளவு பெரிய ஜில்லாலம்படி, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் நான் நிரூபிக்கிட்டுமா? விவாதத்துக்கு வரலையா? எப்படி யார்கிட்ட? அவங்க உருவாக்குனவங்கள்ட்டே இருக்குது.
வளர்த்த கடா மாறுது பாய்ந்து வரான்ற மாதிரி அப்படியான போக்குகளை இவங்க நம்ம கடைபிடிக்கிறத பார்க்கணும். உண்மையான அறிந்தவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. முரண்பாடு இருந்தாலுமே என்ன செய்வாங்க, அது அடிப்படை சார்ந்த விஷயமா அல்லது அடிப்படை சாராத விஷயமா என்பதை பார்ப்பாங்க. இப்ப நான் வந்து நேற்று என்னுடைய ஆசிரியர் என்று சொன்னேன். யார சொன்னேன்? ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதல்லாஹ் அவர்கள் என்னுடைய ஆசிரியர். ஷேக்கும் எனக்கும் சில விஷயங்கள் என்ன இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஷேக் கூப்பிட்டு வாங்க வாச்சி பாவமா நீங்க பெரிய ஆளா நான் பெரிய அப்படின்னு பேச மாட்டேன். ஏன்? எனக்கு அவர் மீதான கண்ணியம் எப்போதும் இருக்கும். என்னோட உள்ளத்தில் அவருக்கு ஒரு அந்தஸ்து இருந்து கொண்டே இருக்கும். நாங்க அவருக்காக துவா செய்வோம். ஏதாவது ஒரு விதத்துல தவறு எங்களுக்கு தென்பட்டாலும் அல்லது எங்க இடத்துல அவங்க தவறு தென்பட்டாலும் பேசுவாங்க, எங்களை அழைச்சு பேசுவாங்க. நாங்க அவங்களை கூப்பிட்டு பேசுவோம். அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பொது வழியில போட்டு கொண்டு போமா நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளு அப்படின்னு இறக்க மாட்டோம். ஏன்? கண்ணியம், ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணியம் இருக்கு. இந்த கண்ணியத்தை குலைக்கக்கூடியவங்க யாரு? ஹவாரிஜ். அதான் அவங்களுடைய குணம். ஏன்னா அவங்க வந்து சில மார்க்கத்தை முறையாக கற்று அதை தெளிவான முறையில் விலகி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதால். அடுத்ததாக 4வது இருக்கான் இவர்ல தற்பெருமை. தங்களுடைய அமல்களை கொண்டவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார், ஏமாற்றப்படுவார். பயங்கரமா நம்ம அமல் செய்யறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க செய்வாங்க. மக்கள் எல்லாம் இவன் அமல் செய்யறான், இவன் சொல்கிறான், இவன் நோன்பு வைக்கிறான், நான் வைக்கிற அளவுக்கு வருவானா, ஏன் நோன்பு மாறி வருமா, நான் கொடுக்கிற அளவுக்கு தர்மம் கொடுப்பானா, இப்படி என்ன செய்யுது, மக்களை மட்டமாக்கிறது. மக்களை விட்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுதல், தன்னுடைய அமலை கொண்டு என்னது ஏமாற்றப்படுதல், இப்படியான நிலைகள் சவாரிகளிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, அதாவது சொன்னதாக எனக்கு கேள்விப்பட்ட அனஸ் சஹாபி. ஆனா நேரடியாக ஒரு ரசூல் இடத்துல கேட்கல. அதனால சொல்றாங்க, இன்ன ஃபீக்கும் கௌமன் யஅபுதூன வ யதுஅபூன ஹத்தா யுஅஜபு பிஹின் நாஸ். உங்களில் ஒரு கூட்டம், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள், அவங்க என்ன பயங்கரமான ஆபிதுகள், பணக்கசாலி, அதை வளமையா செய்து கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா மக்கள் அவர்களை கண்டு ஆச்சரியம் அடைவார். என்ன மாதிரி ஆபிது இவரு, என்ன மாதிரி ஒரு தொழுகையாளி இவரு, என்ன மாதிரி ஒரு நோம்பாளி இவரு அப்படின்னு செய்வாங்க. அவரை கண்டு மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டுமா அவர்களுக்கு அவர்கள் கண்டு ஆச்சரியம் உண்டாயிடும். நம்மள மாதிரி யாருதான் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு கருத்து தோணும். வேட்டை பிராணியின் உடலிருந்து அம்பு வெளியேறியதை போன்று அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்வார். யாரு? இது போன்று தன்னுடைய அமல்களை கொண்டு பெருமையடிக்கக்கூடியவர்கள், தன்னை பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. என்னுடைய சமுதாயத்தில் கருத்து முரண்பாடுகளும் பிரிவினைகளும் உண்டாகும். ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க ஆச்சரித்தல் ஆட்சியாகி அவர்களுக்கு அவர்களே ஆச்சரித்து தருவார்கள். அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே பெருமையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அல்லது அவர்களிடத்தில் யார் போர் செய்கிறார்களோ அவங்கதான் என்னது மக்களின் சிறந்தவர்கள். அவங்க சொல்லை அழகாக்குவார்கள், செயலை மோசமாக்குவார்கள். இது போல இளம்தா அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க அவங்களை சந்திச்சீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு செய்ய அவளுக்கு துக்க செய்தி சொல்லுங்கள். ரசூலா கேக்குறாங்க, என்ன ஆப்புங்களா யார சொல்லலாம், யார் அவங்க எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க, அவங்க யாருக்கு எங்களுக்கு துணி கொடுத்துங்க அப்படி சொல்லும் போது ரசூல் சொல்லுங்க, ஆயாத்துஹும் அல்-ஹல்கு வத்-தஸ்பீத்து. அவங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னா முடிய வந்து சளைத்திருப்பார்கள், மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க அல்லது என்ன செய்வாங்க கரைச்சி எடுத்துருவாங்க. இது அவருடைய பண்பு என்று சொல்லுவாங்க. மொட்டை கொண்டு இருப்பாங்க, எப்பவுமே மொட்டையா இருப்பாங்க. யாரு? ஏன்னா இஸ்லாமிய ஷரியாவில் மொட்டை அடிப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கு. எதுக்கு அவங்க மொட்டை அடிக்கணும்? உம்ராவுக்கு போனா, ஹஜ்ஜுக்கு போனா, சும்மா மொட்டை போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. விலகிக்க, சும்மா மொட்டை போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. அப்படி மொட்டை போறவங்க யாரு? ஹவாரிஜிகள். ஏன்னா அவங்க வந்து அதனால என்ன காட்டுறாங்கன்னா தங்களை ஜாஹிதா காட்டுறாங்க.
அப்படின்னா பிறவி மாதிரி உலகப்பற்று இல்லாதவர். யாரு நல்லா முடி வச்சுட்டு அழகா சீவிட்டு இருப்பாங்களோ அது சொன்னாதானே. முடியை வளர்க்கிறது, முடியை சீவி விடுறதெல்லாம், எண்ணெய் தேய்க்கிறதுலாம் யாருடைய சுண்ணா? ரசூலுல்லாஹி சுண்ணா. இவன் என்ன செய்வாங்க? அதெல்லாம் வேண்டாம், நான் முட்டை அடிச்சு உலகப்பற்று இல்லாமல் வாழ்றேன் அப்படின்னு வாழ்வாங்க. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி. இப்படியான பண்புகள் அவரிடத்தில் இருக்கு. ஒரு மனிதன் தன்னை கண்டு பெருமைப்படுகிறான் என்று சொன்னால் அது அவருடைய அறிவுக்காக. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமையா இருக்கட்டும், ஆற்றலா இருக்கட்டும், அறிவா திறமையா இருக்கட்டும், அல்லது இபாதத்தா இருக்கட்டும், தன்னுடைய தர்மங்களா இருக்கட்டும், எதை தொட்டும் ஒரு மனிதன் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அப்படியான பெருமை அவனை அழிவுக்குள் தள்ளிவிடும். சொல்லுகிறார்கள், மூன்று விஷயங்கள் அழிவை தரக்கூடியது. மூன்று விஷயங்கள் அழிவை தரக்கூடியது. கட்டுப்படுகின்ற கஞ்சத்தனம். அப்படி சொன்னா கஞ்சத்தனத்துக்கு கட்டுப்படுறது. அவன் கஞ்சன் என்ன செய்யறான்? அந்த கஞ்சத்தனத்துக்கு அவர் கட்டுப்படுறது. அவன்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கும், அதனால என்ன செய்ய மாட்டான்? தர்மம் செய்யறதுக்கு முன் வர மாட்டான். அடுத்து சொன்னாங்க, பின்பற்றப்படுகிற மனோ இச்சை. மனோ இச்சை பின்பற்றாரு. ஒரு மனோ இச்சை என்ன சொன்னாலும் அதை அவர் கேட்டுட்டு போறாரு. அப்படி உள்ள நிலை. ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை கொண்டு ஆச்சரியம் அடைகிறான், பெருமைப்படுகிறான் என்று சொன்னால் இந்த மூன்றுமே என்னது? அழிவை தரக்கூடியது என்று ரசூலுல்லாஹி சொன்னார். அப்ப இது ஒரு மனிதனை அழித்து விடுகின்ற செயல் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால தெரிஞ்சுட்டாங்க, ஒரு மனிதன் தன்னிடத்தில் எவ்வளவுதான் ஆளுமை இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும் அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது? பெருமைப்பட்டு விடக்கூடாது. மாறாக பணிவோடு இருக்க வேண்டும். பணிவுதான் ஒரு மனிதனுக்கு ஈரற்றத்தையும் வெற்றியும் தரும். இந்த அளவுக்கு சொன்னா சொன்னாங்க, இஸ்லாமு இஸ்லாம் ஏனோங்கும் இந்த அளவுக்குன்னா கடல்ல என்ன செய்யும்? வியாபாரிகள் பயணித்துக் கொண்டிருப்பாங்க, அங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. குதிரைகள், குதிரைப்படைகள் அல்லாஹ்வுடைய பாதையில் மூழ்கி இருக்கும். அப்படின்னா போர் நடந்து கொண்டே இருக்கும், நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கும். சும்மா முன் இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க. குர்ஆன, அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, யாரு குர்ஆன் ஓதுறது? சொல்றது யாரு? உங்களே சொல்லுவாங்க. மன் அக்ரஹு மின்னா, எங்களை விட குர்ஆன் ஓதி தெரிந்தவர்கள் யாரு? மன் அலமு மின்னா, எங்களை விட அறிவுள்ளவர்கள் யாரு? மன் அஃதல் மின்னா, எங்களை விட ஞானம் மிக்கவர்கள் யாரு? அவங்களே சொல்லிப்பாங்க. இது என்னது? இதற்கு பேர் என்னது? தற்பெருமை இல்லையா? இதற்கு பேர் என்ன? தற்பெருமை. அந்த தற்பெருமையுடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹல் ஃபீ உலாயிக மின் கைர், இவங்கள்ட்ட ஏதாவது நன்மை இருக்கா? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடத்துல ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க. பாருங்க, சஹாபாக்கள் எப்போதுமே தங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை துணிந்து சொல்ல மாட்டாங்க. நினைச்சவங்க அந்த மாதிரி இடத்துலதான் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, அதே சொல்றாங்க. இது அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உலாயிக மின்கும் மின் ஹாதிஹில் உம்மா, அவர் உங்களை சார்ந்தவர்கள், இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தான் நரகத்தின் எரிகொல்லிகள், விறகுகள் என்று அல்லாஹ் சொன்னார். யார் அவங்க? நரகத்தின் நெருப்பாக, நரகத்தின் எரிகொல்லிகளாக, நரகத்தின் எரிபொருளாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குறித்து எச்சரிக்கின்றார். ஏன் இந்த நிலை? ஹவாரிஜிகள் இந்த அளவுக்கு மோசமான, தங்களை தாங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுகின்ற தற்பெருமையுடையவர்கள். இந்த தற்பெருமை அவர்களை அழித்து அவர்களை நரகப்படுகொலிக்கு தள்ளிவிடுகிறது என்பதைத்தான் இந்த சீன் நமக்கு காட்டுகிறது. அன்பாளர்கள், நம்மிடத்தில் தற்பெருமை இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அவன் பெருமையை இருக்கக்கூடாது, தற்பெருமையும் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. பெருமைக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? எந்த விதமான பெருமையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. சொன்னாங்க, யார் உள்ளத்தில் கடுகு அளவு கிபிர் இருக்குதோ, பெருமை இருக்குதோ, அவன் எங்க போக மாட்டான்? சொர்க்கம் போக மாட்டான். கடுகு எல்லாம் இவ்வளவு அற்பமான, நம்ம உள்ளத்துல கடுகு அளவு இருக்கு, அவங்க மலை அளவுல வச்சிட்டு இருக்கிறோம் பெருமையா இல்லையா? இந்த பெருமையா இருந்தா நம்ம எங்க போக முடியாது? சொர்க்கம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, இந்த பண்பு யாருடையது என்றால் ஹவாவுது. அடுத்த ரசூலுல்லாஹி அவர்கள் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னமா அந்த ஹவுஃபு அலைக்கும் ரஜுலுன் கரால் குர்ஆன், உங்களில் நான் ரொம்ப பயப்படுறது யாரை பத்தி சொன்னா, ஒரு மனிதன் குர்ஆனை கற்றுவிட்டான், அத்தா ருசியத் வஹ்ஜத்துஹி, அந்த குர்ஆனை கற்றதுடைய அந்த அலங்காரங்கள் அவரிடத்து தெரியப்பட்ட போது ரிதான் இஸ்லாம், அது இஸ்லாத்திற்கான ஒரு அடையாளமா மாறியது. ஐயரஹு இலா மாட்டா அல்லாஹ்,
அவன் அல்லாஹ் மாறி அல்லாஹ் விரும்பியவாறு மாற்றி விடுகிறான். பிறகு அவன் அந்த ஒளியை அல்லாஹ் பறித்து விடுகிறான். அந்த குர்ஆனுடைய கல்வி அவனை முருகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து அதற்கு பின்னர் அவன் என்ன செய்றான்? தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு எதிராக வாழ எண்ணக்கூடியவனாக மாறுகிறான். அவனை முஷ்ரிக் என்று வழி சொல்லுகிறான். இந்த செய்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்படி சொல்லல, என்ன சொன்னேன்? எங்களை சாராதவர்களாம் முஸ்லிம் என்று சொல்வது யாருடைய பண்பு? கவர்ந்திருப்பேன். அப்ப அந்த அடிப்படையில் சொன்னா தன்னுடைய அட்டை வீட்டுக்கு அந்த பண்பு முஸ்லிம் என்று அவனுக்கு கவனிச்சுவான், சர்வசாதாரண கொடுக்கிறான். அப்போ சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, குந்து யா நபி அல்லாஹ் ஐயுமா அவுலா பிஷ்ஷிர்கி அல் மர்தியு அவ் ராமி. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க வந்து ஷிர்க் முஷ்ரிக்னு சொன்னா, இந்த ரெண்டு பேர்ல முஷ்ரிக்னு சொன்னவன் முஷ்ரிக்கா அல்லது சொல்லப்பட்டவன் முஷ்ரிக்கா அப்படின்னு நினைச்சாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அவரு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு பேர்ல யாரு முஷ்ரிக்? ரசூல் ஸல்லல்லாஹு பலி ராபி, யாரு முஷ்ரிக்னு சொன்னானோ அவங்க முஷ்ரிக். இப்ப யாரு? கவாரிஜ் தான் இங்க முஷ்ரிக்கா இருக்கிறான் இருந்து கொண்டு அவன் நினைச்சான் மற்றவர்களை முஷ்ரிக் பட்டம் சுட்டி அடைக்கிறான் என்பதை நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற பண்புகள், இதுக்கான உதாரணங்கள் அப்படின்னு வரலாற்றுல நிறைய பார்க்க முடியும். இப்படியான நிகழ்வுகள் நடந்தது. சொன்னாங்க, அபு அய்யூப் என்கிற அறிஞர் எல்லாம் அவர் சொன்னாங்க, ஒரு போர்ல, அதாவது ஹவாஜிகள் நடந்த ஒரு போர்ல நினைச்சாங்க, அவர் வந்து நினைச்சாங்க ஈட்டியை கொண்டு அவரை குந்துனாரு. முதுகுல வந்து அப்படியே இறக்கினாரு. சொன்னாரு, உனக்கு நரகத்தை கொண்டு நற்செய்தி சொல்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றான், யாரு? கவான் சொல்றான், நாளைக்கு தெரியும் நம்மள ரெண்டு பேரும் யாரு முதல்ல நரகத்துக்கு போறாங்க. இப்படியான இது வந்து எடுத்துக்காட்டா சொல்லப்படுகின்ற நிகழ்வு. இப்படியான பல்வேறு நிகழ்வுகளை நாம் பேசுகிறோம். இந்த ஹவாஜிகள் அவர்கள் கொண்டிருக்கிற இந்த கெட்ட கொள்கையின் காரணமாக, மக்களுக்கு மத்தியிலே தங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிற பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, மார்க்கத்தை சரியான முறையில் அவர்கள் கற்காததன் காரணமாக இப்படியான ஏமாற்றுதலுக்கு மோசடிகளுக்கு அவர்கள் ஆளானார்கள் என்பதை நாம் நினைக்கிறோம். வரலாற்று நெடுகிலும் பார்க்கின்ற செய்திகள் ஆய்ந்து கொண்டிருக்கிறது. அங்க இப்படியான விஷயங்கள் இதெல்லாம் ஹவாஜிகளுடைய பண்புகள் என்பதை அறிந்திருக்கிறனா, இந்த ஹவாஜிகளுடைய பண்புகள் இருந்து நாம விலகி வாழ வேண்டும். அதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா, நம்மள்கிட்ட இந்த பண்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதுல நாம மிக கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகள், ஏன்னா இதை ஒரே பண்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சலிப்படையாதீங்க. இந்த பண்புகளை நமக்கு தெரிஞ்சா நாம என்ன செய்யலாம்? நாம அதுல இருந்து விலகு. முனாஃபிக்குடைய பண்பு தெரிஞ்சா நிஃபாக்ல இருந்து நம்ம விலகலாம். காஃபிருடைய பண்பு தெரிஞ்சா குஃப்ர்ல இருந்து நம்ம விலகலாம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் என்ன செய்றோம்? குஃப்ர்ல இருந்தும் ஷிர்க்ல இருந்தும் விலகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்மை அறியாமல் நம்மிடத்தில் ஏற்படுகின்ற வழிகேடுகள் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிற்குள் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்ற வழிகேடுகள். அதை நம்ம என்ன செய்யறது இல்ல, அவ்வளவு நம்ம டெப்தா தெரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாமே இஸ்லாம் தானே, எல்லாரும் முஸ்லீம் தானே அப்படின்ற பார்வைதான் நம்மகிட்ட. நல்ல பார்வைதான். ஆனா எது விஷயத்துல அது நல்லது இல்ல, கொள்கை விஷயத்துல அது சரியில்லை. கொள்கையில நம்ம என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? அளவை நாட வேண்டும். எல்லா மக்களும் நேர்வழிக்கு வர வேண்டும். நான் நேற்று எல்லாம் சொல்லும் போது சொன்னேன், ஷியாக்களா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், துவா செய்யுங்க. ஒரு தப்பும் கிடையாது. குடிகாரனா அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் பண்ணி துவா செய்யுங்க. அதே மாதிரி வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்களா எல்லாருக்கும் அல்லாஹ் நேர்வழி கொடுக்கட்டும், சத்தியத்தை உணரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கட்டும், சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கட்டும். நம்மளை அவங்க எல்லாரும் பேசணும், சொர்க்கத்துல ஒன்று சேரணும். இந்த ஆதரவும் அந்த எதிர்பார்ப்பும் நம்மள்கிட்ட இருக்கலாம். அதற்காக வேண்டி உலகத்தில் அவர்கள் செய்கின்ற தவறான கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. அது அவங்க எவ்வளவுதான் நமக்கு பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்களாக இருந்தாலுமே சரி. ஏன்னா அது நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கும் விஷயம். அதுல நம்ம என்ன சொன்னோம்? மிக தெளிவாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று, உங்களை விட்டு நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். நீங்க அல்லாஹ்வை விடுத்து யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்களை விட்டு நாங்க வணங்குறோம், உங்களை விட்டு விளைக்கிறோம். ஏன் இந்த விஷயத்துல நம்ம செய்யாது, சமரசம் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல, கொள்கை விஷயத்துல சமரசம் என்பது கிடையவே கிடையாது. கொள்கை என்பது அது சத்தியம் அசத்தியம், நேர்வழி வழிகேடு, இப்படிதான் பிரிச்சு பார்க்க முடியும். அதன் அடிப்படையில நான் சத்திய கொள்கை ஏற்றிருக்கிறேன், நேர்வழியின் பணிக்கு விரும்புகிறேன், இதுதான் என்னுடைய ஈவேற்றத்திற்கான ஒரே வழி என்கிற அடிப்படை
அதுல நாம் நிச்சய மாட்டோம். எந்த காம்ப்ரமைஸும் செய்யறதுக்கு தயார் இல்ல. அது நம்ம உறுதியா இருப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அல்லாஹ் தஆலா இந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த கல்வியை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்களை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நம்முடைய ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். இதில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக வெற்றிக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய வெற்றிக்குரியவர்களாக மாறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.